ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலாவை பற்றி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLOOKUP ஃபார்முலாவை பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். பெரும்பாலும் எக்ஸலில் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க பெரும்பாலான பேர் யூஸ் பண்ணுற ஒரே ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLOOKUP ஃபார்முலாவை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட்டு நல்லா கவனமாக பாருங்கள், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? VLOOKUP ஃபார்முலா எதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு சர்டைன் டேட்டா பேஸ் இருக்குது. அதாவது அதில் டேட்டாஸ் நிறையா இருக்குது. அதில் சர்டைன் கண்டிஷனுக்கு நீங்கள் லுக்கப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த VLOOKUP யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு செட் ஆஃப் நேமு, அதுக்கப்புறம் அவங்க வாங்கின மார்க்ஸ் டேட்டா இருக்குது. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ எவ்வளோ வாங்கியிருக்காரு, ரவி எவ்வளோ வாங்கியிருக்காரு மார்க் அப்படிங்கிறத எனக்கு தேடி எடுத்துக்கிட்டு வரணும். அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா VLOOKUP ஃபார்முலா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த வேல்யூக்கான லுக்கப் வேல்யூ இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த VLOOKUP வேல்யூ, அதாவது VLOOKUP ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இப்போ எனக்கு ஸ்ரீ ரவி இவங்க வாங்கின மார்க்ஸ் வேணும் அப்படின்னா நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஃபார்முலா இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு VLOOKUP அப்படின்னு போட்டு வேல்யூ என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த எதற்கான நீங்கள் டேட்டா தேட போகிறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துல வேல்யூ அப்படிங்கிறது ஸ்ட்ரீ. அதற்கு டேபிள் பார்த்தீங்கன்னா இதுதான் டேபிள், இப்படி தான் சூஸ் பண்ணணும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இந்த டேபிளில் எத்தனையாவது காலத்தில் இருந்து நீங்கள் வேல்யூவை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அது இந்த இடத்துல சொல்லுவாங்க. ரேஞ்ச் லுக்கப் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே பெஸ்ட்டாக 0 அப்படின்னு தான் எப்போவுமே போடணும். அதுதான் கரெக்டாக இந்த இதுக்கு VLOOKUPல ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு VLOOKUP அப்படின்னு போடுறீங்க. இப்போ லுக்கப் வேல்யூ அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? ஜஸ்ட் லுக்கப் வேல்யூனா ஸ்ட்ரீ, அதை செலக்ட் பண்ணுங்கள், கமா போடுங்க. எந்த டேபிள் அரேலேருந்து எடுக்க போகிறீங்களோ அந்த டேபிளை இப்படி சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சூஸ் பண்ணியாச்சு. தென் காலம் இண்டெக்ஸ். இப்போ இந்த அரேயில் ஒரு காலம் இருக்குது, செகண்ட் காலம் இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனையாவது காலமில் இருந்து உள்ள வேல்யூவை நீங்கள் லுக்கப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு 2, 0, ஏன்னா எக்ஸாக்ட் மேட்ச் போடுறதுக்கு 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. தென் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரீ வாங்கின மார்க் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இங்கே வந்துருச்சு இல்லையா? இதுதான் VLOOKUP ஃபார்முலாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வாங்கின எல்லா மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கே லுக்கப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் இல்லை, அதாவது ஒரு ஆள் இல்லை அப்படின்னா, இப்போ ராகேஷ் அப்படிங்கிறவர் இதில் ராகேஷ்னு இங்கே இல்லை. அதை ஏன் அப்படி என்பாரியே வந்திருக்கு, ரிட்டன் ஆகிருக்கு அப்படின்னா, இங்கே டேட்டா பேஸில் ராகேஷ் அப்படிங்கிறவர் எவ்வளோ மார்க் வாங்கினார் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது இந்த VLOOKUP ஃபார்முலா என்பாரியே அப்படிங்கிற எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்படி தான் இந்த VLOOKUP ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இது நீங்கள் உடனே திங்க் பண்ணிடக்கூடாது. ஒரே எக்ஸல் ஷீட்டில் இருந்து தான் VLOOKUP ஃபார்முலா லுக்கப் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வேறு ஷீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு லுக்கப் பண்ணி எடுக்க முடியும். அதுதான் இப்போ டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரீ, அதாவது நேம் டேட்டா பேஸ்க்கு நான் இங்கே சர்டைன் டேட்டாஸ் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ கவின், அதாவது நேமு, அதே மாதிரி அவங்க என்ன சப்ஜெக்டில் என்ன மார்க் வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றியும் இதில் போட்டிருக்கேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் VLOOKUP அப்படின்னு போடுங்க. தென் லுக்கப் வேல்யூவை சூஸ் பண்ணியாச்சு. தென் இந்த ஷீட்டுக்கு நீங்கள் போகலாம். அதே மாதிரி எந்த ஷீட்டில் இருந்தாலும் கூட நீங்கள் எடுக்கலாம். ஆனால் வேறு ஒர்க் புக்கில் இருந்து எடுக்க முடியாது. அதாவது ஒரு எத்தனை ஷீட்டில் இருந்து வேணாலும் இதே ஒர்க் புக்கில் இருந்து தான் எடுக்க முடியும். வேறு ஒர்க் புக்குக்கு போயிட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஜஸ்ட்டு இதில் சப்ஜெக்டை மட்டும் எனக்கு வேணும். ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனாவது காலம்லேருந்து எடுக்க போகிறோமோ, அதாவது செகண்ட் காலம்லேருந்து எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ 2, 0 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ சயின்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. தென் இப்போ எனக்கு மார்க்ஸ் வேணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதே VLOOKUP போடுறேன். ஸ்ட்ரீயை சூஸ் பண்ணுறேன். தென் இங்கே போயிட்டோம். இப்போது 3 காலம், ஏன்னா நேம் இங்கே இருக்குது, எனக்கு மார்க்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நான் தேர்ட் காலமில் இருந்து தான் எனக்கான வேல்யூவை எடுக்க போகிறேன். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கமா போட்டுட்டு 3, 0 தான் நீங்கள் போடணும். ஓகேவா? 3, 0 அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே இங்கே வந்திருக்கும். அங்கேயும் ராகேஷ் இல்லை, அதனால் என்பாரியை த்ரோ பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் இந்த VLOOKUP ஃபார்முலாவை எக்ஸலில் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.
இந்த VLOOKUP ஃபார்முலாவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ கவின் அப்படிங்கிறவருக்கு வந்து நீங்கள் வந்து வேல்யூவை வந்து லுக்கப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 33 அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படின்னா வந்து கவின் அப்படிங்கிறவருக்கு வந்து 33 மட்டும்தான் இருக்குது. இப்போ இதே கவினுக்கு நீங்கள் இந்த டேட்டா பேஸில் இன்னொரு வேல்யூவை வந்து போடுறீங்க. அதாவது கவின் வந்து 33 அப்படின்னு வந்து இங்கே போட்டிங்க. இங்கே வந்து 78 அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா VLOOKUP இப்போ நீங்கள் VLOOKUP ஃபார்முலா போடுறீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு வந்து வாட்ச் பண்ணுங்கள். 33 அப்படிங்கிறது தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLOOKUP ஃபார்முலா எப்போவுமே ஃபஸ்ட்டு அது எந்த வேல்யூவை வந்து மேட்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணுதோ அந்த வேல்யூவை மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதற்கு அப்புறம் வந்து எத்தனை கவினுக்கான டேட்டாஸ் இருந்தாலும் கூட அது அத்தனையுமே வந்து இந்த VLOOKUP ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னா இக்னோர் பண்ணிடும். ஸோ வெரி ஃபஸ்ட்டு வேல்யூவை லுக்கப் வேல்யூ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த VLOOKUP ஃபார்முலா வந்து எக்ஸல் வந்து த்ரோ பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எவ்ரி டைம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வாட்டில் 2-3 கவின் இருக்கிறதுக்கும் வந்து ஃபைன் பண்ணி எடுத்துரும் அப்படிங்கிறது மாதிரி வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போவுமே VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது அது வந்து வெரி ஃபஸ்ட்டு வேல்யூவை தான் லுக்கப் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மைண்டில் வந்து வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண நிறைய டவுட்ஸ் வரும். அப்படி டவுட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.